நாளைக்கு அப்புறம் 2 பேரும் வெளியே போறோம். நீங்க தான் பிசினஸ்னு இருக்கீங்க. என்னம்மா பண்றது? உன் அப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைக்கும் போது அவரோட பிசினஸையும் சேர்த்து ஒப்படைச்சிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கணும்ல. அது மட்டும் இல்லாம உன் தம்பியோட லைஃபையும் என்ன நம்பிதான் விட்டுட்டு போனாரு. உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. இது வரைக்கும் நீங்க எங்களை நல்லா தான் பாத்துக்கிறீங்க. ஆனா எவ்வளவு நாள் தான் இப்படி பிசினஸ் பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்க? கொஞ்சம் ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. எனக்கு மட்டும் ஆசை இல்லையான்னு நானும் சீக்கிரமா இந்த பொறுப்பெல்லாம் ஆதிக்கிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் தான் பாக்குறேன். அத நீங்க இப்பவே பண்ணிரலாம்ல. நோனோ, ஆதிக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இன்னும் அவன் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அவன் மேரேஜ் முடிட்டோம். 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மொத்த பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஓகே? அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, மீனாட்சியோட அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு. ஆமா, அவங்க இன்னும் அதே கண்டிஷன்ல தான் இருக்காங்களா? ஆமாங்க. எப்போ கான்ஷியஸ் வரும்னே தெரியல. ரீசெண்டா அவங்களுக்கு ஹார்ட்ல பிளாக் இருந்தது. உடனே ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கூட நம்ம ஆதிதாங்க 6 லட்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலிக்கு இவ்வளவு செலவு பண்றானா? ஆமாங்க, எல்லாம் மீனாட்சிக்காக தான். அவளை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா அவனோட லைஃப் சந்தோஷமா ஆயிடும். கல்யாணம் நல்லபடியா தான் நடக்கும். அதுல உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நான் தான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த தைரியத்துல தாங்க நான் இருக்கேன். தம்பி தம்பி நில்லுப்பா, நில்லு. இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. யாருப்பா நீ? நீ பாட்டு உள்ள போற? இது லேடிஸ் ஹாஸ்டல். நான் மட்டும் என்ன ஜென்ஸ் ஹாஸ்டல் நான் சொன்னேன்? லேடிஸ் ஹாஸ்டல் எங்களுக்கு தெரியும்ல. ஹலோ, இதுல இருக்க ஒரு புள்ளைய பார்க்கணும். அப்படிலாம் போக முடியாதுப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல வந்திருக்க. காலைல வந்து பாரு போ. நான் இப்ப உள்ள போலன்னா அந்த புள்ளையோட லைஃபே போயிருவியா? யோ, என்னை உள்ள விடுயா. நில்லையா, நீ உள்ள போனா என் லைஃப் போயிடும். என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. என்னடா யோ, சூழ்நிலை புரியாம பேசாதயா. நீதான்ப்பா சூழ்நிலை புரியாம பேசுற. தண்ணிய வேற போட்டிருக்க. இதே வேலையா போச்சியா? பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ஹாஸ்டல்ல வந்து இப்படியா பிரச்சனை பண்றது? போயா முதல்ல, போயன்றத போயா. போறதுக்கு நான் வரலையா. உள்ள மீனாட்சின்னு ஒரு புள்ள இருக்குது. அந்த புள்ளைய பாத்துட்டு தான் போவேன். உரியா உள்ள சொல்றல சொல்றல பாத்துட்டு போயிடுறேன். வா இப்படி. மீனாட்சி வெளிய வா. இங்க இருந்து போ. வெளிய வான்றல. இப்படி லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. போயா. மீனாட்சி, ஜீவிகா மீனாட்சி வெளிய வா. இங்க பாரு, சொல்றது கேளு. ஒழுங்கா போயிடு. பிரச்சனை பண்ணாத. அப்புறம் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். மீனாட்சி, ஏய் மீனாட்சி வெளிய வாங்கறல. போன்றல போ. இல்ல, வந்தவனே பேசிட்டு போயிடுறேன். ஏய் ஜீவா, என்ன இது? வா மீனாட்சி வா. உன்னை தான் பாக்கிறதுக்காக வந்தேன். இந்த ஆள் விட மாட்டேங்கிறாரு. இப்ப ஏன் இங்க வந்த? உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத சொல்ல உனக்கு வேற நேரமே இல்லையா? எதுவா இருந்தாலும் காலையில வந்து சொல்லு ஜீவா. இப்ப கிளம்பு. இல்ல மீனாட்சி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேள. அந்த அந்த ஆதி சரியில்லை. அவன் கேரக்டரும் சரி கிடையாது. அவன் நல்லவனே இல்ல மீனாட்சி. சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காத. ஏன் இங்க வந்து தேவையில்லாம சத்தம் போடுற? நான் உன்கிட்ட ஆதி எப்படின்னு கேட்டனா? நீ கேட்டதா நான் சொல்லணுமா? நீ கேட்கலன்னா நான் சொல்லக்கூடாதா? கண்ணுல தூசி விழுந்துச்சுன்னா கை கேட்டா போய் தொடங்குது. அது மாதிரிதான் மீனாட்சி. சரி சொல்லிட்டல்ல, கிளம்பு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு மீனாட்சி. நீ அவனை கல்யாணம் பண்ணா
உன் வாழ்க்கையே வீணா போயிடும். ஏய், ஏமா இவன் உனக்கு தெரிஞ்சவனா? தண்ணி போட்டு வந்து கத்திட்டு இருக்காமா. குடிச்சிருக்கியா? அது மனசு சரியில்லை மீனாட்சி. உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்ற பயத்துல தான். நீ ஏன் என்கிட்ட வந்து ஆதியை பத்தி சொல்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உன்னை ஒருத்தி கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கையை நீ நல்லா வச்சுப்பியான்னு நீ முதல்ல யோசிச்சு பாரு. இதுல அடுத்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்ட. இல்ல மீனாட்சி, நான் சொல்றத கேள. நீ திருந்தவே மாட்டல ஜீவா. இருக்கிற அரியரை கிளியர் பண்ணுவேன்னு நினைச்ச, அது நீ செய்யல. ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பேன்னு நினைச்சேன், அதையும் நீ செய்யல. உன் லைஃப்ல இவ்ளோ ஓட்டைய வச்சுக்கிட்டு அடுத்து உங்க மேல போய் குறை சொல்ல வந்துட்ட. மீனாட்சி, போதும் ஜீவா. ஆதி மேல கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல ஓ வாழ்க்கையை பாரு, அதுக்கப்புறம் அடுத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் சொல்லிக்கலாம். உன் மேலேயே ஊர்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு, இன்னொருத்தவங்க மேல குத்தம் கண்டுபிடிக்கிற. இல்ல மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சம் கேள. இதெல்லாம் திருத்தவே முடியாது. உனக்கும் கெட்ட பேரு, பெத்தவங்களுக்கும் கெட்ட பேரு, எல்லாருக்குமே கெட்ட பேர் தான். இந்த குடி ஒண்ணுதான் இல்லாம இருந்துச்சு, இப்போ அந்த கெட்ட பழக்கமும் வந்துருச்சு. இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப உருப்பிடும். மீனாட்சி, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அவன் நல்லவன் இல்ல.